வணக்கம் நண்பர்களே. தினமும் உங்களுடைய சமையலில் சேர்க்கக்கூடிய இந்த சாதாரண கருவேப்பிலை உங்கள் உடலில் என்னென்ன அதிசயங்களை செய்கிறது தெரியுமா? முடி உதிர்வை குறைக்கும், இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கும், கல்லீரலை பாதுகாக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கும், இப்படின்னு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது கருவேப்பிலை அப்படின்னு பல ஆய்வுகளும் தெரிவிக்குது. ஆனால் இந்த கருவேப்பிலையை யார் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிட்டால் என்ன விளைவுகள் வரும், யாரெல்லாம் இதை எடுக்கக்கூடாது, யாரெல்லாம் கருவேப்பிலையை சாப்பிட்றது பாதுகாப்பானது, ஸோ கருவேப்பிலையை தினமும் சாப்பிட்டால் உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் மாற்றங்கள் என்ன, எந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலையை எடுத்துக்கலாம், எந்த முறையில் நம்ம சாப்பிடலாம், ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை எவ்வளவு டைம் நம்ம கருவேப்பிலையை எடுத்துக்கலாம், எத்தனை கவுண்ட் எண்ணிக்கை எடுத்துக்கலாம், ஸோ எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கருவேப்பிலைங்கிறது இந்திய சமையலில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நறுமண இலை. ஆனால் இது வெறும் சுவைக்காக மட்டும் கிடையாது, நறுமணத்துக்காக மட்டும் கிடையாது. இதில் இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் தாவர சேர்மங்கள் அதிகமாக இருக்குது. பல ஆண்டுகளாக ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறையிலையும் கருவேப்பிலையை பயன்படுத்திட்டு வர்றார்கள். கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் கருவேப்பிலையில் சுமார் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், அயன், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், டயட்ரி ஃபைபர், பலவிதமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் உடலில் பல உறுப்புகளுடைய செயல்பாட்டிற்கு இது உதவியாக இருக்குது. கருவேப்பிலை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்தலாம். அதில் முதலாவது நன்மை, முடி உதிர்வை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை உதவியாக இருக்குது. கருவேப்பிலை என்றாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது முடி தான். ஏன்னா முடியோடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கருவேப்பிலை. கருவேப்பிலையில் பயோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது. இதுதான் முடி வேர்களை வலுப்படுத்தி முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது. இதில் அது மட்டும் இல்லைங்க, இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் ஏ, விட்டமின் சி, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே முடி வேர்களை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ அதனால் கருவேப்பிலையை நீங்கள் தினமும் உங்கள் உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், முடியும் நல்லா வளரும். ஸோ நீங்கள் வெள்ளி பூச்சா பூசணும் அப்படின்னா தலைக்கு நீங்கள் கருவேப்பிலையை நீங்கள் அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் குளிக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை நீங்கள் எண்ணெய் தலைக்கு தேய்க்கிறீங்களா, அந்த எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு நீங்கள் காய்ச்சி வச்சு அந்த எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு வரலாம். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய தாவர சேர்மங்கள் இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்க கருவேப்பிலை தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு இது பயன்படும். இது கூடவே நீங்கள் சமநிலையான உணவையும் நீங்கள் எடுத்துக்கிறணும். ஸோ இது ரொம்பவுமே முக்கியமானது. சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக கருவேப்பிலையை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலை என்ன பண்ணுதுன்னா, வாய்வு, அஜீரணம், வயிறு உபசம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலுடைய இயக்கத்தை சீராக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னென்னா, கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை உதவியாக இருக்குது. கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடல் உறுப்புகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல் செல்களை ஆக்சிடேட்டிவ் சேர்த்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் அளவை குறைக்கிறதுக்கு உதவக்கூடுறதாக சொல்லப்படுது. இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கும் ஒரு உணவுகளில் கருவேப்பிலை ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்குது. ஸோ உங்கள் உதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் வெளியேறணும், கெட்ட கொழுப்புகள் கரையணும் அப்படின்னா கருவேப்பிலையை நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ஆறாவது நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு
ஆதரவை கொடுக்கறதுக்கு கருவேப்பிலை வந்து பயன்படுது. கருவேப்பிலையில் வந்து விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதெல்லாம் இருக்குது. இதன் காரணமாக உடலில் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரும். ஸோ கருவேப்பிலையை அவங்க பயன்படுத்த இந்த சளி, இருமல், காய்ச்சல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அடுத்து 7வது நன்மை, கண்ணை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இதில் விட்டமின் ஏ வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால இது கண் பார்வை மற்றும் கண்ணுக்கு தேவையான திசுக்கள் இருக்குல்ல, அதை பாதுகாக்கவும் அதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் கருவேப்பிலை வந்து பயன்படுது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி நிறையாவே டெவலப் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து அதிக அளவில் மொபைல் ஃபோன், லேப்டாப் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் கண் சார்ந்த பிரச்சனைகள் நிறையாவே வர ஆரம்பிக்குது. ஸோ இதனால் கருவேப்பிலையை தினமும் நீங்கள் உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 8வது நன்மை, எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. அதாவது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் உடல் எடை குறையும்னு சொல்ல முடியாது. ஆனால் கருவேப்பிலையும் ஒரு பார்ட். ஏன்னா கருவேப்பிலையில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. ஸோ செரிமானத்தை இது நல்லாவே செரிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. ஸோ நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டே அது கூடவே நீங்கள் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி வந்து ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிடம் செய்யலாம். அடுத்து வந்து உணவு கட்டுப்பாடு, சின்னதாக நீங்கள் இந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து சரியான முறை. ஸோ நீங்கள் வெறும் கருவேப்பிலை மட்டும் சாப்பிட்டுட்டு உடல் எடை குறையலை அப்படின்னு நினைக்காதீங்க. கருவேப்பிலை, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணுதுன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் ஏற்படுத்தக்கூடிய சேதத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நம்மளுடைய தோல் வந்து நல்லாவே பொலிவுடன் இருக்கும். வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை வந்து பயன்படுது. ஸோ நிறைய நன்மைகள் வந்து கொண்டது கருவேப்பிலை. நம்மளுடைய இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை வந்து பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னென்னா, ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை வந்து பயன்படுதுங்க. ஏன்னா கருவேப்பிலையில் என்ன இருக்குதுன்னா, இரும்பு சத்து இருக்குது, போலேட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. இது ரெண்டும் அதிக அளவில் இருக்குது. அது கூடவே விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிற போது இரும்பு சத்து உறிஞ்சுதல் நம்ம உடலுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். ஸோ உடலால் இரும்பு சத்தை முழுமையாக உறிஞ்சு கொள்ள முடியாது. அதனால விட்டமின் சேர்த்து நம்ம உணவுகள் வந்து எடுக்கணும். இரும்பு சத்து எந்தெந்த உணவில் இருக்கோ அதெல்லாம் எடுக்கும்போது விட்டமின் சியும் நம்ம சேர்த்து எடுக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி எடுக்கும் பொழுது ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா தடுக்கப்படும். முக்கியமாக ரத்த சோகை யாருக்கு வரும்? பெண்களுக்கு தான், நிறைய பெண்களுக்கு தான் இது வரும். ஸோ அவங்க வந்து கருவேப்பிலையை தூக்கி போடாமல் ரெகுலராக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரத்த சோகை போயிடும், முடியும் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நம்ம இவ்வளோ நேரம் கருவேப்பிலையோடைய நன்மைகளை பார்த்தோம். அதை சாப்பிட்டா நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இது எப்படி சரியான முறையில் சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். காலையில் நீங்கள் 8லேருந்து 10 இலைகள் வெறும் வாயில் போட்டு நல்லாவே மென்று சாப்பிடணும். இது ஒரு மெத்தடுங்க. ஸோ காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தண்ணி ப்ரெஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்? கருவேப்பிலையை டைரெக்டாக வந்து வீட்டில் இருக்குல்ல கருவேப்பிலை, அதை வந்து ஒரு 8லேருந்து 10 இலைகள். நீங்கள் முதல் முறை சாப்பிடும்போது அவ்வளவு சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இலைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து டே 2 வந்து 2 இலைகள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வீக் ஃபுல்லாமே 1 இல்லைனா 2 இலைகள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வீக் வரும்போது 4 இலைகள், அதுக்கப்புறம் ஒரு வாரம் போனோன்னா 8 இலைகள். இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து கருவேப்பிலையில் வந்து சட்னி, பொடி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிடலாம். அடுத்து நம்ம குழம்புலையும் போடுவோமா, குழம்புல போடுறதையும் நம்ம சாப்பாட்டுக்கு வரும்போது அப்படியே சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும் பொழுது அதனுடைய ஆரோக்கியங்கள் உங்களுக்கு முழுமையாக உடலுக்குள்ளே போகும். ஸோ இப்படியும் செய்யலாம். அடுத்து இரவில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவில் வந்து ஒரு 8லேருந்து 10 கருவேப்பிலை எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா காலையில் அந்த ஊறிய தண்ணீரை வந்து நீங்கள் எடுத்து குடிக்கலாம்.
யார் கருவேப்பிலை சாப்பிடும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது. அளவு ரொம்ப கம்மியான அளவு தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களும் ரொம்பவுமே அளவாக தான் எடுத்துக்கிறணும். ரத்த சர்க்கரை மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களும் அளவோடு எடுத்துக்கிறணும். ஸோ இவங்க எல்லாருமே அளவோடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த பழமொழி ஞாபகத்தில் வச்சுட்டு அவங்க அளவோடு எடுக்கணும். அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆகும்னா, சிலருக்கு வயிற்றுப்போக்கு, சிலருக்கு வயிற்றில் பிரச்சனை, சிலருக்கு வயிற்று இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால அளவோடு எடுத்துக்கிறங்கள். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் அது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த பழமொழி ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் எடுங்க. நண்பர்களே, கருவேப்பிலை அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான உணவு. இன்னையிலிருந்து உங்கள் உணவில் கருவேப்பிலையை பயன்படுத்துங்க. கருவேப்பிலை கூடவே நீங்கள் சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லிருந்து 3 லிட்டரு, அடுத்து போதிய தூக்கம் 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.